கரூர் நிகழ்வுக்கு பிறகு கிட்டத்தட்ட 72 நாட்களுக்கு பிறகு புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்றத்தை கூட்டி அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பினாங்க. ஆனால் இது குறித்தும் ஒன்றிய அரசு எந்த பதிலும் அளிக்கவில்லை. இப்படியாகத்தான் இந்த கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த கட்சிக்கு ஒன்றிய அரசு துரோகம் செய்கிறது. தமிழராக பேசுகிறாங்க, நம்ம எல்லோரும் ஒன்று தான், ஒரு தாய் பிள்ளைங்க தான். அதனால் புதுச்சேரி மக்களும் தமிழக மக்களும் ஒரே மக்கள் தான். தமிழ்நாட்டிற்கு நான் எந்த அளவுக்கு உழைக்கணும், மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோனோ அதே போல தான் நான் புதுச்சேரியை நாங்கள் பார்க்குறேன். புதுச்சேரியுடைய முன்னேற்றத்திற்கு நான் பாடுபடுவேன். சில பேர் புதுச்சேரியில் ரேஷன் கார்டு இருக்குது, ஆனால் விஜய் தவறுதலாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. உண்மை நிலவரம் என்ன அப்படின்னாக்கா, மஞ்சள் அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு 300 ரூபாயும் சிகப்பு அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 600 ரூபாயும் கொடுத்தாங்க. இந்த நிலையில தான் ரேஷன் பொருளை ரத்து செஞ்சுட்டு பணமாக கொடுப்பதற்கு அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுவும் ஒரு பெயர் அளவிற்கு மஞ்சள் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம், சிகப்பு அட்டை வைத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஒரு முறையான திட்டம் வழங்கலை. ஸோ இந்த 8 மாதங்கள்லாம் மொத்தமே 3 முறை தான் கொடுக்கப்பட்டதா அங்குள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க. கடந்த 2016 இந்த மாநிலத்துக்கு ரேஷன் பொருளே கொடுக்கல. இப்போ தான் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 2 இடத்துல கொடுத்துருக்குறாங்க. எப்படி நேருக்கு தொடர்பு இருக்குது, இப்படி எல்லா தகவல்களையும் சேர்த்து தான் 272 பக்கங்களை கொண்டு அமலாக்கத்துறை எங்கள் தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தது. காசு உள்ளவங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு போஸ்டிங்கை போட்டுட்டு இவங்களை சும்மா பேரளவுக்கு ஒரு தேர்வு நடத்தி இவருடைய அப்பாவி இளைஞருடைய வயிற்றில் அடிப்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஊழல், டாஸ்மார்க் ஊழல் என்பது மாலயா ஊழலாக இருந்தது. மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். புதுச்சேரியில் நேற்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மக்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்று பல்வேறு அரசியல் குறித்து பேசினார். அது இன்னைக்கு பெரும் ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. என்ன அப்படின்னா, அதில் அந்த மாநிலத்தை பற்றி பல விஷயங்களை பேசினார். அதுதான் இப்போ இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக இருக்குது. என்ன பேசினாருங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். கரூர் நிகழ்வுக்கு பிறகு கிட்டத்தட்ட 72 நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக திறந்தவெளி பொதுக்கூட்டத்தில், அதாவது மக்கள் சந்திப்பிற்காக பனையூரில் இருந்து நேற்று சாலை மார்க்கமாக புதுச்சேரிக்கு விஜய் அவர்கள் சென்றார்கள். செல்லும் இடமெல்லாம் அவருக்கு பல இடங்களில் உற்சாக வரவேற்பு பொதுமக்கள் கொடுத்தாங்க. இந்த நிலையில் புதுச்சேரியில் கடற்கரை அருகே இருக்கக்கூடிய, அதாவது பழைய துறைமுகம் சொல்லுவாங்க, உப்பளம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் தான் அந்த மக்கள் சந்திப்பானது நடைபெற்றது. நம்ம பார்த்துருக்கலாம், பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்திருந்தார்கள். 5000 பேர் தான் கூட வேண்டும். அதுவும் அவர்கள் இந்த QR கோடு மூலமாக ஸ்கேன் செய்த பிறகு தான் உள்ளே வரணும். வெளி மாநிலத்திற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது, தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி காவல்துறை பல கட்டுப்பாடுகள் போட்டாங்க. கிட்டத்தட்ட கரூர் நிகழ்வுக்கு பிறகு 72 நாள் கழித்து திறந்த வழியில் மக்களை சந்திப்பது நேற்று தான் நடந்தது. ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு வரவேற்பை புதுச்சேரி மக்கள் கொடுத்தாங்க. அதே போல் புதுச்சேரி மக்களுடைய நலன் சார்ந்து விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களை பேசினார். என்ன அப்படி சொன்னார்னாக்கா, குறிப்பாக அந்த மாநிலத்தை பொறுத்தவரை என்ஆர் காங்கிரஸ் ஆண்டு கொண்டு இருக்கிறது, கூட்டணியில் பாஜக இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தும் கூட்டணி கட்சியும் தாண்டி ஒன்றிய அரசு இந்த புதுச்சேரி மக்களுக்கு துரோகம் செய்கிறது. இந்த மாநிலத்தில் ஒரு தொழிற்சாலை கிடையாது, பல வசதிகள் கிடையாது. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, புதுச்சேரிக்குன்னு தனி மாநில அந்தஸ்து ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேங்குது. 16 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை கொண்டு கொடுத்தாலுமே இவங்க அதை நிராகரிக்கிறாங்க. போதுமான இது பதிலை சொல்ல மாட்டேன்றாங்க. அண்மையில் கூட கடந்த ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்றத்தை கூட்டி அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பினாங்க. ஆனால் இது குறித்தும் ஒன்றிய அரசு எந்த பதிலும் அளிக்கவில்லை. இப்படியாகத்தான் இந்த கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த கட்சிக்கு ஒன்றிய அரசு துரோகம் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதோடு மட்டுமில்லை, தமிழ்நாட்டு மக்களும் புதுச்சேரி மக்களும் ஒரே மக்கள் தான், மாநிலங்கள் தான் வேறு வேறு இருக்குது தவிர அவங்க ஒன்றிய அரசு தான் பிரித்து வச்சிருக்கிறது, தமிழ்நாடு தனி புதுச்சேரி தனின்னு அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது. தமிழராக பேசுகிறாங்க, நம்ம எல்லோரும் ஒன்று தான், ஒரு தாய் பிள்ளைங்க தான். அதனால் புதுச்சேரி மக்களும் தமிழக மக்களும் ஒரே மக்கள் தான். தமிழ்நாட்டிற்கு நான் எந்த அளவுக்கு உழைக்கணும், மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோனோ அதே போல் தான் நான் புதுச்சேரியை நாங்கள் பார்க்குறேன். புதுச்சேரியுடைய முன்னேற்றத்திற்கு நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசினார். காவல்துறை அனுமதி கொடுத்தது, அவங்களுடைய பாதுகாப்பை கொடுத்தது. அதே போல் தமிழ்நாட்டில் ஏன் இப்படி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இங்கே பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லி பேசினார். புதுச்சேரி முதல்வருக்கு நன்றி சொன்னார். நிறைய விஷயங்கள் பேசிட்டு ஒரு ஐடி பார்க்கு கிடையாது புதுச்சேரியில், இப்படிலாம் பேசிட்டு வந்தார். இப்படி புதுச்சேரி மாநிலங்களை பற்றி பல விஷயங்கள் பேசினார். அதில் குறிப்பாக இந்த ரேஷன் கடை சம்மந்தமாக பேசும்போது தான் இன்றைக்கி அது பெரிய விவாத பொருளாக இருக்குது. என்ன அப்படின்னாக்கா,
இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத ஒரு மாநிலம்னா அது புதுச்சேரி தான் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லை, இதனால் இந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, இப்படி கூட்டணி ஆட்சியில் இருந்துக்கிட்டு இந்த ஒன்றிய அரசு புதுச்சேரிக்கு துரோகம் செய்யுது அப்படின்னு பேசினார். இதுதான் இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக இருக்குது. சில பேர் வந்து புதுச்சேரியில் ரேஷன் கடை இருக்குது, ஆனால் விஜய் வந்து தவறுதலாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. உண்மை நிலவரம் என்ன அப்படின்னாக்கா, புதுச்சேரியில் 10 ஆண்டுகள் முன்பு ரேஷன் கடை இருந்ததுருக்கு. அங்கே நம்ம தமிழ்நாட்டு போல் எண்ணெய் உள்ளிட்ட அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுத்து தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் கடந்த 2016 ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு நாராயணசாமி, அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அப்போ வந்து அந்த மாநிலத்தில் துணைநிலை ஆளுநராக திரு கிரண்பேடி அவர்கள் இருந்தாங்க. இந்த நிலையில் அந்த மாநிலத்தில் அந்த ரேஷன் பொருள் வழங்குவதில் ஏற்பட்ட ஊழல் காரணமாக அந்த திட்டத்தை ரத்து செய்து மஞ்சள் அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு 300 ரூபாயும் சிகப்பு அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 600 ரூபாயும் கொடுத்தாங்க. இந்த நிலையில தான் ரேஷன் பொருளை ரத்து செஞ்சுட்டு பணமாக கொடுப்பதற்கு அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த இருக்கக்கூடிய அப்போதைய முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி இதை செயல்படுத்தினார். இந்த நிலையில் 2021 எலெக்ஷன் அப்போ தேர்தல் வாக்குறுதியாக இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்களும் பாஜகவும் கூட்டணி வைக்கும்போது இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மறுபடியும் ரேஷன் பொருள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆட்சி வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அந்த திட்டத்தை கொண்டுட்டு வரல. இதனால் பல இடங்களில் மக்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு எதிராகலாம் போராட்டம்லாம் பண்ணாங்க. நம்ம பார்த்துருப்போம். பொதுமக்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள்லாம் பல பிரச்சனைகள் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னாங்க. எப்படி 4 ஆண்டு கொடுக்காம இருந்துட்டு இப்போ நாங்கள் கொடுப்போன்னு சொல்லி 8 மாதத்துக்கு முன்பாக கொடுத்துருக்குறாங்க. எப்படி கொடுத்துருக்காங்கனாக்கா, மாநிலம் முழுவதும் கிடையாது. ஒரு சில பகுதிகளில் ஒரு 10 கிராமம் 5 கிராமத்தை கூப்பிட்டு ஒரு பள்ளிக்கூடங்களோ ஒரு சமுதாய கூடங்களோ மொத்தமாக வச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் ஒரு பெயர் அளவிற்கு மஞ்சள் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம், சிகப்பு அட்டை வைத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஒரு முறையான திட்டம் வழங்கலை. ஸோ இந்த 8 மாதங்களில் மொத்தமே 3 முறை தான் கொடுக்கப்பட்டதாக அங்குள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. இது மட்டும் இல்லை, அங்கன்வாடியில் பணியாற்றிய கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு 60 மாதமாக ஊதியம் கொடுக்கல. இதனால் அவங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இன்றைக்கி அவங்க வேலை இழந்து ஒரு பக்கம் போயிருக்கிறாங்க. அந்த இதில் வந்து சமுதாய கூடத்தில் வச்சு தான் கொடுக்குறாங்க. அங்கன்வாடி மையம் கிடையாது, ரேஷன் கடைக்கான தனி அலுவலகம் கிடையாது. ஸோ பள்ளிக்கூடங்கள்லேயும் சமுதாய கூடங்கள்லையும் இந்தமாரி மொத்தமாக வச்சு அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிடைக்கிற மக்கள் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலை தான் நாங்கள் இருக்கிறது. நிலையான தமிழ்நாட்டில் இருக்கிறத போல் அங்கே வந்து ரேஷன் கடை கிடையாது. ஸோ இதை தான் குறிப்பிட்டு பேசியிருந்தார் விஜய். பொதுவாக அங்கே ரேஷன் கடை கிடையாது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி உண்மை அதுதான். அங்குள்ள மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, விஜய் அவர்கள் உண்மையை தான் சொல்லியிருக்காரு. கடந்த 2016லேருந்து இந்த மாநிலத்துக்கு ரேஷன் பொருளே கொடுக்கல. இப்போ தான் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 2 இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. முறையாக சீரான முறையில் மாதம் பாண்டிச்சேரிக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் சொன்னாங்க. அதைத்தான் மக்களுடைய கருத்தாக திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி பேசியிருக்காரு. ஸோ இன்றைக்கி நாம் என்ன சொல்கிறோம்னாக்கா, பல பேர் பல ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு தவறான தகவல்களை பரப்பி வராங்க. உண்மை அது கிடையாது. பாண்டிச்சேரிக்கு ஒரு நிலையான ரேஷன் கடையோ அதிகாரிகளோ அரசு வழங்கக்கூடிய சம்மந்தப்பட்ட துறையோ கிடையாது. இருந்தாலும் அது செயல்படுறதில்லை இப்போக்கி. ஸோ இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலே புதுச்சேரி மக்களுக்கான அந்த திட்டத்தை கொண்டு வரணும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதை தான் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தார். ஸோ இது மட்டும் இல்லை, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தால் இந்த மாநிலத்திற்கு தேவையான அனைத்து இதுவுமே நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருக்கார். ஸோ இது இன்றைக்கி வந்து அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறது. பாண்டிச்சேரி போயிட்டு இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு. ஸோ உண்மையிலேயே பாண்டிச்சேரியுடைய வளர்ச்சிக்காக தான் பாடுபட போவதாக தெரிவித்திருக்கிறார். நம்ம பார்த்துருக்கலாம். கடந்த காலங்களில் நம்ம ஒரு சொந்த விஷயமாக அங்கே போயிருந்தாலும் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக நேற்று அங்கே பாண்டிச்சேரி போயிட்டு அந்த மக்களுக்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே அந்த மக்களிடையே பெரிய பரபரப்பை கொடுத்திருக்கிறது. மக்களே, இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். என்ன அப்படின்னா, அமைச்சர் நேரு மீது ஊழல் வழக்கு உடனே பதிவு செய்யணும். அப்படி இல்லைனாக்கா போலீஸார் அதுக்கு உடனடியாக இருந்ததாக நாங்கள் கருதப்படுவோம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மீண்டும் தலைமைச் செயலாளருக்கும் டிஜிபி அவர்களுக்கும் அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பக்கங்களில் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. என்ன நடந்தது அப்படின்னா, கடந்த சில மாதங்களில் நம்ம பேசியிருப்போம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த ஊழல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை ஒரு கடிதம் எழுதியிருந்தது. அப்போதைய அமலாக்கத்துறை பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட பல பக்கங்கள் கொண்ட ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. என்ன அந்த கடிதத்தினுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கிட்டத்தட்ட 2000 பேர் பணி நியமனம் செஞ்சதில் பல கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றிருப்பதா அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது. என்ன அப்படின்னாக்கா, குறிப்பாக இந்த நகராட்சி நிர்வாகத்துறையில்
தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மூலயமா தான் ஆள் தேர்வுகள் பண்ணுவாங்க. ஆனால் பெயரளவிற்கு அப்படி ஒரு எக்ஸாம் நடத்தி வைத்துவிட்டு, இந்த பக்கம் மறுபுறமாக இவர்களுக்கு வேண்டியவர்கள்கிட்ட இவங்க பணத்தை வாங்கிக்கிட்டு போஸ்டிங் போட்டாங்க. அதாவது ஒரு நபருக்கு 25,00,000 முதல் 35,00,000 வரை பணத்தை பெற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு இவங்க போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க. இதன் மூலயமா கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இது நடந்திருக்குன்னா, அமைச்சருடைய உதவியாளர் அவருடைய சகோதரனுடைய அலுவலகம் மூலியமாக அது எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு ரூ. 10 நோட்டில் அதோடைய டிஜிட்டல் நம்பரை கோடாக வைத்து வெளிநாட்டில் போயெல்லாம் இந்த பணம் கைமாறி இருக்கிறது. வெளிநாட்டு வங்கிகளில் இது சம்பந்தமாக பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள். இதுக்கு தேவையான ஆவணங்கள் இருக்குது. வாட்ஸ்அப்பில் உடைய பேசிக்கிட்டு அந்த உரையாடல்கள் இருக்கிறது. பணம் யாரெல்லாம் எங்கேருந்து எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, யார்கிட்ட கொடுத்தாங்க, கடைசியாக யார்கிட்ட வந்தது, இது எப்படி நேருக்கு தொடர்பு இருக்குது, இப்படி எல்லா தகவல்களையும் சேர்த்து தான் 272 பக்கங்களை கொண்டு அமலாக்கத்துறை எங்கள் தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தது. ஆனால் இது அனுப்பி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகிறது, கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. மீண்டும் இப்போ என்ன செய்கிறாங்க அமலாக்கத்துறை, நீங்கள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் போலீஸ் இதுக்கு உடந்தையாக இருந்தது, அவர்களுக்கும் இந்த ஊழலில் சம்மந்தம் இருப்பதாக நாங்கள் கருத வேண்டும், எனவே அவர்கள் மீது நாங்கள் வழக்கு பதிவு செய்ய நேரிடும் அப்படின்னு கடுமையாக ஒரு எச்சரிக்கையை விடுத்து மீண்டும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள்லாம் படித்து விட்டு வேலைவாய்ப்பு கிடைக்காம இது போன்ற இந்த அரசு தேர்வாணையர் மூலியமாக எப்படியாவது ஒரு எக்ஸாம் எழுதி உள்ளே போயிடலான்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதுனா, மறுபுறம் என்ன பண்ணுறாங்க, காசு உள்ளவங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு போஸ்டிங்கை போட்டுட்டு இவங்களை சும்மா பேரளவுக்கு ஒரு தேர்வு என்ன நடத்தி இவருடைய அப்பாவி இளைஞருடைய வயிற்றில் அடிப்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ஒரு பெயரளவுக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சு விட்டு 2 பேருக்கு போஸ்டிங் கொடுத்துட்டு மீதியை ஃபுல்லாக பிளாக்ல விற்றா எப்படி இருக்கும்? அப்படி தான் இன்றைக்கி நடந்திருக்குது. அதாவது இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு மூத்த அமைச்சர் KN நேரு தேர்தல் நேரத்தில் அவர் மீது அமலாக்கத்துறை பழி அள்ளி போடுறாங்க, வீண் பழி சுமத்துக்கிறது, நாங்கள் சட்டப்படியாக சந்திப்போம் அப்படின்றாங்க. சட்டப்படியாக நீங்கள் சந்திக்கிறது எதுவாக சந்தித்தாலும் சரி, ஆனால் தொடர்ந்து இந்த ஆட்சியில் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஊழல், டாஸ்மார்க் ஊழல் என்பது இமாலயா ஊழலாக இருந்தது. அதனை தொடர்ந்து இப்போ பார்க்கலாம், பல துறைகளில் ஊழல்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இப்போ 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நேரு செஞ்சிட்டாருங்கிற ஒரு பெரிய ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. ஸோ தேர்தல் நேரத்தில் மக்கள் தான் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். நம்ம தமிழ்நாட்டிற்கு தூய மக்களுடைய தேவைகளை அறிந்து ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கிறது. ஊழலற்ற ஆட்சி அமையும் என நம்ம நம்பலாம். மக்களே, இன்றைக்கி நிறைய அரசியல் குறித்து பேசியிருக்கோம். நாளைக்கு மற்றொரு அரசியலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.